கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 4:8, 2 கொரிந்தியன்ஸ் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. என்ன சொல்றாரு? இப்படி நாங்கள் சுவிசேஷத்தின் ஒளியை சுமந்து சொல்றோம். ஆனால் நாங்கள் எந்த பக்கத்திலிருந்து நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக போகிறதில்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் இல்லை, எங்களுக்குள்ள உள்ள மகிமையான கிறிஸ்து. கலக்கம் அடையுது, ஆனால் அதுக்காக மனம் உடைஞ்சு போகிறதில்ல. என்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லா பக்கத்திலேயும் நெருக்கம், எங்கே போனாலும் அடி, எங்கே போனாலும் கல்லால் அடி. எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறார் அங்கே பூரா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிக்கப்படக்கூடிய காரியம். நீங்கள் இதே 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு காரியங்களை செஞ்சோம். அப்போ என்ன, நாங்கள் உயிரோடு இருப்போன்னே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கப்பட்டோம். ஆனாலும் நாங்கள் அதுக்காக ஒடுங்கி போகிறதில்ல, நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம்னு சொல்லி போகிறதில்ல. கலக்கம் அடையுது, எங்களுக்குள்ள பயம் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறதில்ல, மனம் முறிஞ்சி இனிமேல் செய்ய மாட்டோம்னு இருக்கிறதில்ல. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலையும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. எப்படி? உள்ளுக்குள்ள பயம்தான். ஆனாலும் என்ன, சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்வார். அதனால எங்களுக்கு தீத்து எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாரு. அப்போ என்னன்னா, நாங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறோம். அந்த சுவிசேஷத்தை சுமந்து சொல்லும்போது எல்லா பக்கத்துலையும் எங்களுக்கு நெருக்கடி. அப்போ முதல்ல என்ன தோணும் நமக்கு? எல்லா பக்கத்துலேயும் நெருக்கடி வந்த உடனே பவுல் ஆகா, இனிமேல் சுவிசேஷ ஊழியை செய்யக்கூடாதுன்னு போகலை. என்னதான் நெருக்கடி வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் நிந்தை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒடுங்கி போக மாட்டேன். மாறாக நான் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லுவேன். அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன, நான் எருசலேமுக்கு போகிறேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, என்ன, எல்லா ஊர்லேயும் எனக்கு நிந்தைகளும் போராட்டங்களும் உண்டு. அதனால இதை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். என் உயிரை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். 2வது, எனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த பயம் இருக்கிறதுனால நான் இப்படி செய்ய முடியும்னு சொல்லி மனம் முறிஞ்சு உட்கார்றதில்ல. ஏன்னா என்னுடைய பலம் எங்கேருந்து வருது? என்னை அழைத்து என்னை அபிஷேகித்த தேவன்கிட்ட இருந்து வருதுனால நான் மனமுறைஞ்சு போவதும் இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அருமையான உதாரணம். எப்படி? நம்ம ஊழியம் செய்யும்போது நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து நெருக்கம் வரும். நீங்கள் நினைக்கலாம், அண்ணே உங்களுக்கு என்ன நெருக்கம் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்ற மாதிரி நெருக்கம் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஊழியம் பார்க்கணும், நான் என்னுடைய குடும்ப காரியத்தை பார்க்கணும், ஊழிய காரியத்தை பார்க்கணும். இதில் நிறைய நெருக்கங்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. குடும்பத்தை பார்க்குறதா இருக்கட்டும், பிள்ளைகளை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு தொழிலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஊழியங்களில் நம்ம சில கருத்துக்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அப்படியே போதிக்கிறதுனால நமக்கு எதிராக நம்மளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அநேக கள்ள கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியது ஜாஸ்தி. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலே ஒரு 2-3 தடவை ஹேக் பண்ணிட்டாங்க. முன்னாடி நம்ம நிறையா டாக்குமெண்ட் நம்மளுடைய நோட்ஸு, செர்மன் நோட்ஸு இதெல்லாம் நாங்கள் பேக்கப் எடுத்து வைக்கலை. அதனால் மொத்தமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை உட்காந்து நிறைய சகோதரிகள் சேர்ந்து நம்ம அதை உருவாக்கணும். நெருக்கம்தான், விட்டுறலான்னு தோணும். ஆனால் இல்லை, ஒரு நாளும் நாங்கள் ஒடுங்கலை. மாறாக என்ன ஆகிக்கிட்டோம், இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதா. கர்த்தர் நம்மளை ஏதோ செய்கிறாரு, அதனால தான் நமக்கு இவ்வளோ போராட்டம். அதனால் நம்ம அடுத்து போகக்கூடியதா. சில நேரங்களில் பயம் இருக்க தான் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இப்படி செய்ய சொல்கிறீங்களே, இது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது,
இப்போ நம்ம வந்து நிறைய இந்த செர்மன் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம இது என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் விளக்க உரை என்று சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி, இப்போ டிசைபிள்ஷிப் புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், சீஷத்துவம் புஸ்தகம், இப்போ யூதா புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி அநேக புஸ்தகங்களை வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய ஊழியக்காரர்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கும் போது பயம் இருக்க தான் செய்யும், நம்மளால் செய்ய முடியுமான்னு. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் அதே மாதிரி தேவன் என்ன சொன்னாரோ, என்ன அழைத்தாரோ அதை நோக்கத்தை நோக்கி ஓடுங்க. பயப்படாதீங்க, கலக்கமடையாதீங்க, ஒடுங்கி போகாதீங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவார். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஊழியத்தில் கலக்கமோ பயத்திலோ இருக்கக்கூடிய மக்கள் எழும்பி உமக்கென்று பிரகாசிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.